ஆராதனை பண்ணணும். அந்த ஹிருதயத்துக்குள்ள ஆராதனை பண்ணும் பொழுது நம்மத்துல சித்த சுத்தி இருக்கணும். கோபங்களை தவிர்க்க வேண்டும். கோபங்கள் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, பிறத்தியாரை பழி சொல்வது கூடாது, துஷ்ட ஆகாரங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்படாத, சாஸ்திரத்துல கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்கிறது, இன்னதான் சாப்பிடணும்னு ஒரு இருக்கக்கூடிய நியமங்களை காப்பாற்றுறது, இப்படிலாம் இருந்தால்தான் சௌச்சாச்சாரங்களை காப்பாற்றுறது, மூத்திர புருஷங்கள்லாம் போயிட்டு வந்தா ஆச்சமனாதிகள் பண்றது, இப்படி சரீரத்தை சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படி சொன்னா நம்ம ஹிருதய ஆகாசத்துல நம்ம ஹிருதயத்துக்குள்ள இந்த ஸ்ரீசக்கரத்தை அப்படியே நம்மளால பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இதெல்லாம் யோகிகள் ஏற்கனவே அவள்லாம் அனுபவிச்சிருக்கா, செஞ்சிருக்கா. அவ காட்டிய வழிகள்லாம் நிறைய சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் சமயம்னு பேரு. சமயம் என்றால் ரிஷிகள் முனிவர்களால காண்பிக்கப்பட்ட வழி என்று பெயர். இந்த சமயமான சுப அகம பஞ்சகம்